அது ரொம்ப சின்ன குடிசை. அதில் ஒரு மான் வாழ்ந்து வந்தது. நல்ல மழைங்க. அங்கே வந்த யானை, தம்பி நான் மலையில் ரொம்ப நனைஞ்சிட்டேன், உன் வீட்டில் எனக்கு கொஞ்சம் இடம் கொடு, நான் ஒரு ஓரமாக இருந்துக்கிறேன் அப்படின்னு கேட்டதுங்க. ஐயோ பாவம்னு மான் இடம் கொடுத்தது. யானை குடிசையில் ஒரு ஓரத்தில் ஒடுங்கி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. மான் நல்லா படுத்து தூங்கிருச்சிங்க. கொஞ்ச நேரம் ஆன உடனே யானை கீழே படுத்தது. நேரம் ஆக ஆக யானை நல்லா கையை காலை விரித்து குடிசையை முழுமையாக ஆக்கிரமிச்சிருச்சுங்க. அவ்வளோதான். பாவம் இந்த மானுக்கு படுக்க இடம் இல்லாமல் எழுந்து நின்றுக்கிட்டு இருந்துச்சுங்க. ஐயோ பாவம்னு இடம் கொடுத்த எவ்வளவு பெரிய தப்பாக போச்சுன்னு மான் ரொம்ப ஃபீல் பண்ணிச்சுங்க. ஆமாங்க, இது மாதிரி தாங்க சின்ன திருட்டு, சின்ன பொய், சின்ன கெட்ட வழக்கம், செல்ஃபோனில் கெட்ட விஷயங்களை பார்க்குறது சின்ன பாவம் தானான்னு யாருக்கு தெரியாதுன்னு நினச்ச செய்ய ஆரம்பித்தா பின்னாடி நம்மளை அது முழுமையாக ஆக்கிரமிச்சிருவோங்க. அப்புறம் நாம் அதுக்கு அடிமை ஆயிடுவோம். அவ்வளோதான், நம்ம லைஃபே காலி தாங்க. சங்கீதம் 19:13 துணிகரமான பாவங்களுக்கு அடியேனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள விடாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாக இருப்பேன்னு பைபிள் அப்டேட் பண்ணுதுங்க. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். பை.